வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி அல்கோமைண்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். அல்கோமைன்றது ஒரு வெப் பேஸ்ட் அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோடிங். அதாவது நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க இன்ட்ராடேயில். அது எந்த விதமான ட்ரேடாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் உங்களால் அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியல. ரெண்டாவது, உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நீங்கள் அதை ஆட்டோமேட் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் செஞ்சு தருவோம். அதை ஆட்டோமேட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை அல்கோ மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கள் அல்கோ மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதை ஆட்டோமேட் செய்கிறதுக்குண்டான காஸ்ட்டில் உங்களுக்கு 2 விதமான ஆஃபர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆஃபர் முதல்ல அதுக்கு ஆகக்கூடிய செலவை மொத்தமாக நீங்கள் ஏற்றுக்கிற பட்சத்தில், அதாவது அந்த கோடிங் காஸ்ட் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணணும். அதை பே பண்ணக்கப்புறம் அது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன், இல்லை எனக்கு ஷேர் பண்ணால் ஓகேன்னா அல்கோமைன்லேருந்து அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டில், அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டில் 50% அல்கோமைண்ட் நாங்கள் பே பண்ணுவோம். 50% நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த அப்படி நம்ம கோடிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதர் அல்கோமைன் சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டில் தான் அல்கோமைன் ரன் ஆகுது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து இன்ஹவுஸ்லேருந்து, அதாவது அல்கோமைன்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ லாபம் தரும், இவ்வளோ அக்யூரசி தரோன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ராஃபிட் தரோன்று சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ தேவையோ இல்லை. எங்கள் வேலை ஒன்லி கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி கோடிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் மட்டுமே. மற்றும் இதில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நாங்கள் 50% ஷேர் போடுற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது உள்ளே வருது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால் இதில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கறதில்ல. ஜஸ்ட் இது ஷேர் ஆகுது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய கான்செப்ட் என்ன, அதுக்குண்டான கேபிட்டல் என்ன, ரிஸ்க் என்ன தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லாஜிக் பிடிக்கிறவங்க, அதுக்குண்டான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மற்றும் அந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. இது ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கே தவிர நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண சொல்லியோ இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கிளைமோ கொடுக்கறது இல்லவே இல்லை. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறோம், நம்ம பிடியில் இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம செகண்ட் பேஜில் பிடியில் போகும்போது அதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இது ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஈக்விட்டிக்காக மட்டுமே வேணும்னு சொல்லி இது செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நிஃப்டி 50 இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டெய்லியுமே நமக்கு 2 டேட்டா கிடைக்கும். டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ். அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அந்த 50 ஸ்டாக்கில் நிறைய நல்லா மேலே போகக்கூடிய ஸ்டாக்ஸ் 2 ஸ்டாக்கும், மார்க்கெட்டுக்கு நிறைய மைனஸில் வரக்கூடிய ஸ்டாக் 2 ஸ்டாக் இருக்கும். அந்த மாதிரி டாப் கெய்னர்ஸில் 3, டாப் லூசர்ஸில் 3 இந்த ஸ்ட்ராட்டஜி மார்னிங் ஓப்பன் ஆன உடனே எடுத்து வைக்கும். எடுத்து வச்சக்கப்புறம் அதனுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ, உதாரணத்துக்கு கெய்னர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அது ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்போது அந்த ஸ்டாக்கை 1 லேக்குக்கு எத்தனை குவான்டிட்டி வருமோ அத்தனை குவான்டிட்டி டிவைட் பண்ணி இந்த ஆல்கோ பை பண்ணோம். அதே போல் டாப் லூசர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் அந்த செகண்ட் கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அந்த ஸ்டாக்கை 1 லேக்குக்கு எத்தனை குவான்டிட்டி வருதோ அதை மல்டிப்ளை பண்ணி அதை பை பண்ணோம், டிவைட் பண்ணி பை பண்ணிவிடும். இதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இது நம்ம பிடியில் பார்க்குறோம், சிப்லா ஷார்ட் எடுத்திருக்கு, விச் இஸ் சிப்லா டாப் லூசர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அதே போல் எட்டர்னல் அதாவது வந்து ஷார்ட் எடுத்திருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் பார்க்குறோம், இது லாங் எடுத்திருக்கு. சன் பார்மா வந்து நமக்கு லாங் எடுத்திருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், டாப் கெய்னர்ஸில் 3, டாப் லூசர்ஸில் 3. அப்போ ஏன் 4 மட்டும்தான் எடுத்திருக்குன்னு பார்த்தோன்னா, மீதி வந்து நம்மளுடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. அதாவது லூசர்ஸாக இருந்தால் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகணும், செகண்ட் கேண்டில் லோ கீழே க்ளோஸ் ஆகணும். கெய்னர்ஸாக இருந்தால் செகண்ட் கேண்டில் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ மார்க்கெட் சட்டுன்னு ரிவர்ஸ் ஆகிருக்கலாம், நம்ம கண்டிஷன் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதன் அடிப்படையில் இது எடுக்கலை. இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஈக்விட்டிக்கு வந்து நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் உண்டு, அதாவது எக்ஸ்போஷர் உண்டு. ஸோ நான் 1 லேக்குன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா மினிமம் நம்ம ஒரு 50 to 60,000 இருந்தாலே இது நமக்கு போதுமானது. இந்த 1 லேக் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிடும். ஸோ மினிமம் இதுக்கு வந்து கேபிட்டல் வந்து ஒரு 2 lakhs கிட்டே இருந்தால் இந்த ஸ்டாக் வாங்கும். இதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா, ஒன்ஸ் ஹை கட் ஆச்சு ஒரு பை என்ட்ரி எடுத்ததுன்னா அந்த ஈக்விட்டியுடைய அந்த ஸ்டாக்குடைய வேல்யூலேருந்து 0.5%, 0.5% ஸ்டாப் லாஸு, 1% டார்கெட்டு. அதே போல் ஷார்ட் அடிக்கக்கூடிய ஸ்டாக்குக்கும் 0.5% ஸ்டாப் லாஸ், 1% டார்கெட்டு. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் எடுக்கும். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து எப்படி வந்திருக்குன்றத நம்ம ஜஸ்ட்டு மணி கண்ட்ரோல் போகிறோம். மணி கண்ட்ரோல் போயிட்டு இப்போது டைம் வந்து 1:30 மணி 2 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ நம்ம டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்காது. பட் இருந்தாலும் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். இது என்எஸ்சியுடைய வெப்சைட்லேயே இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆல் செக்யூரிட்டிஸ்ன்றதை நிஃப்டி போட்டுக்கலாம். இதில் டாப் கெய்னர்ஸில் ஹீரோ மோட்டார் கார்ப், சன் பார்மா, அதாவது டைம் வந்து இப்போ 2 மணி ஆகுது. இப்போ வரையும் ஹீரோ மோட்டார் கார்ப், சன் பார்மா தான் டாப் கெய்னர்ஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா 4% மேலே போயிருக்கு ஹீரோ மோட்டார் கார்ப். சன் பார்மா நியர்லி 3% கிட்ட போயிருக்கு. நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹீரோ மோட்டார் கார்ப், சன் பார்மா தான் எடுத்திருக்கு. 3வது டாப் கெய்னர்ஸாக இருக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோ எடுக்கலை, ஏன்னா அது நம்முடைய அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. அதே போல் டாப் லூசர்ஸ் கிளிக் பண்ணோன்னா HCL டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 3% கீழே விழுந்திருக்கு, அதாவது நெகட்டிவில் போயிருக்கு. எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோ வந்து 2% கீழே போயிருக்கு. அதே போல் இன்றைக்கி எட்டர்னலும் அதே போல் நமக்கு எட்டர்னல் HCL டெக்னாலஜிஸ் இருக்குது. HCL டெக்னாலஜிஸ் நமக்கு காத்தால் வரல, மேபி அது இப்போ வந்து கீழே ஃபாலோ ஆகிட்டுருக்கலாம். ஆனால் நமக்கு இன்றைக்கி டாப் லூசர்ஸில் சிப்லாவும் எட்டர்னலும் எடுத்திருக்கு. சிப்லா வந்து SL ஹிட் ஆகிருக்கு. மற்றபடி எட்டர்னல் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு, ஹீரோ மோட்டார் கார்ப் டார்கெட் கொடுத்துருக்கு, சன் பார்மா டார்கெட் போயிருக்கு. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வச்சு இது எப்படி போயிருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல சிப்லா பார்த்தோன்னா என்ட்ரி டைம் 9:30க்கு எடுத்திருக்கு. 1476க்கு 1491க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரே ட்ரேடு. இப்போ நான் சிப்லாவோட சார்ட்டை டைரெக்டாக காட்டுறேன். நம்ம பார்க்குறோம், சிப்லாவுடைய சார்ட் பார்க்குறோம். மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், இது 2வது கேண்டில். இந்த 2வது கேண்டிலை மார்க் பண்ணுறதுக்காக நான் 2வது கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது 9:25க்கு ஆரம்பிக்கிற கேண்டில் 9:30க்கு முடிஞ்சிடும். நம்ம பார்க்குறோம் ஆல்கோவில் கரெக்டாக 9:30 25 செகண்ட்ஸுக்கு பை ஆகிருக்கு. உடனே அது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனபடினால கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கரெக்டாக 1 மணிக்கு ஹிட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கீழே போயிருந்ததுன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும், நல்லாவே கீழே ஃபாலோ ஆகிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரிவர்ஸ் ஆனதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டாக் நமக்கு எட்டர்னல் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு, 10:25க்கு எடுத்திருக்கு. இந்த இடத்துல டைம் பார்க்குறோம், 11:20க்கு நமக்கு கட் ஆகிருக்கு. ஸோ எட்டர்னலோட சார்ட் நான் காட்டுறேன். எட்டர்னலோட ஸ்டாக் பார்த்தோன்னா செகண்ட் கேண்டலுடைய லோ இங்கே மார்க் பண்ணுறோம், செகண்ட் கேண்டலுடைய ஹை மார்க் பண்ணுறோம். ஸோ எட்டர்னல் வந்து டாப் லூசர்ஸுடைய கணக்கில் வந்திருக்கு. ஸோ எட்டர்னல் டாப் லூசர்ஸ்ன்ற அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தோன்னா நமக்கு இன்றைக்கி ஷார்ட் தான் எடுத்திருக்கு கரெக்டாக. ஸோ ஷார்ட் தான் எடுக்கணும். ஸோ ஆனால் இந்த இடத்துல சார்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு எட்டர்னல் வந்து 10:25க்கு ஷார்ட் எடுத்திருக்கு. எதனால் 10:25க்கு ஷார்ட் எடுத்ததுன்னா, முதல்ல பை வந்திருக்கு. ஸோ ஒரு டாப் லூசஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பை வந்ததுன்னா எடுக்காது, அதை அவாய்ட் பண்ணிடும். கரெக்டாக இந்த கேண்டில், அதாவது 10:20க்கு ஸ்டார்ட் ஆகிற கேண்டில் 10:25க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸ் ஆன உடனே நமக்கு ஷார்ட் எடுத்து டைரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 11 மணிக்கு
11:20க்கு அதே மாதிரி தான் 267க்கு ஷார்ட் எடுத்து 265க்கு. இது 374 குவான்டிட்டி ஏன் எடுத்ததுன்னா இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 99,371 எடுக்கும்போது 99,932லேருந்து 371 கட் ஆகிருக்கு. ஸோ இது ரவுண்டாக 1 லேக்குக்கு எத்தனை குவான்டிட்டி வருதோ அத்தனை குவான்டிட்டி எடுத்துக்கும். சிப்லா பொறுத்த மட்டிலும் கரெக்டாக நமக்கு 374 குவான்டிட்டி எடுத்திருக்கு. சிப்லா பொறுத்த மட்டிலும் 68 குவான்டிட்டி எடுத்திருக்கு. ஏன்னா 1 லேக்குக்கு டிவைட் பண்ணி. அதே போல் இது ரெண்டும் டாப் லூசர்ஸ். டாப் கெய்னர்ஸ் வந்து ஹீரோ மோட்டார் காப்பு. இன்றைக்கி அது இப்போ வரையும் டாப் கெய்னர்ஸாக இருக்குது. அது பார்க்குறோம் 23 ஷேர்ஸ் தான் எடுத்திருக்கு கரெக்டாக 1,48,000க்கு. அது பார்த்தீங்கன்னா 4349ல் பை ஆயிருக்கு, 4393 கட் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டார் காப்போட சார்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். ஹீரோ மோட்டார் காப்போட சார்ட் நம்ம பார்க்குறோம். செகண்ட் கேண்டலுடைய ஹையை மார்க் பண்ணுறோம். அதே போல் செகண்ட் கேண்டலுடைய லோவையும் மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, ஆனால் மேலே க்ளோஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 9:35லேருந்து 10 மணிக்கு 9:40க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டில். நெக்ஸ்ட்டு கீழே லோ கட் ஆகிருக்கு, எடுக்காது. ஏன்னா டாப் கெய்னர்ஸாக இருந்ததுன்னா சேல் சைடு வந்து அவாய்ட் பண்ணிவிடும். எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல 10:20க்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கேண்டில் வந்து 10:25க்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் 10:25க்கு நமக்கு 4349 எடுத்திருக்கு. அதுலேருந்து 0.5% ஸ்டாப் லாஸ், 1% டார்கெட்டு. ஸோ 49லேருந்து 93க்கு கரெக்டாக கட் ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம் இப்போ வரைக்கும் ஹீரோ மோட்டார் காப் நல்லா மேலே போயிருக்கு, 3%க்கு மேலே. அதே போல் அடுத்து நமக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் பார்த்தோம்னா சன் பார்மா. சன் பார்மா பொறுத்த மட்டிலும் நமக்கு கரெக்டாக 58 ஸ்டாக் எடுத்திருக்கு. ஏன்னா 1700 இந்த ரேஞ்சுன்றதுனால 1 லேக்குக்கு டிவைட் பண்ணி 58 ஸ்டாக் எடுத்திருக்கு. 1711.5க்கு எடுத்திருக்கு. 1729க்கு அது கட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சன் பார்மாவுடைய சார்ட் நம்ம பார்க்கலாம். சன் பார்மசிட்டிக்கல்ஸ் அதோடைய ஸ்டாக் பார்க்குறோம். செகண்ட் கேண்டில் ஹை மார்க் ஆகிருக்கு, செகண்ட் கேண்டில் லோ மார்க் ஆகிருக்கு. முதல்ல இது வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்கிற போது இது ஹையை கட் ஆகாமல் லோவை கட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த கால் இக்னோர் பண்ணிட எடுக்காது. எந்த கேண்டில் இந்த ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டில் பார்க்குறோம் கரெக்டாக 11:20க்கு ஸ்டார்ட் ஆக கேண்டில் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் எடுத்து ரொம்ப ஸ்பீடாக மேலே போயிருக்கு. இப்போ வரையும் டாப் கெய்னர்ஸ் தான் இருக்குது சன் பார்மா. நம்ம பார்க்குறோம் ரேட் டைம் பார்த்தோன்னா 11:25க்கு எடுத்திருக்கு, 11:146க்கு கட் ஆகிருக்கு. ஸோ அது இப்போயும் சன் பார்மாவாக வந்து கெய்னர்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 4.5% கெயினில் இருக்குது. சன் பார்மா கரெக்டாக 11:25க்கு எடுத்திருக்கு, கரெக்டாக 146க்கு இந்த இடத்துல 146க்கு இந்த கேண்டலில் கட் ஆகிருக்கு டே ஹையில் போகும்போது. இதை நம்ம பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 4 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு எஸ்எலிட் ஆகிருக்கு, மற்ற 3 ஸ்டாக் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 1568 1600 கிட்டே இப்போ இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். இதனுடைய ஸ்ட்ராட்டஜி நம்பர் 585742 585742. இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய இந்த கோடு வந்து பார்க்குறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய அந்த நம்பரை மார்க் பண்ணிவிட்டு 585742 இங்கே 585742 டைப் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் போட்டோன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துடும். இதுக்கு மினிமம் வந்து ஒரு 2 lakhs கேபிட்டல் இருக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதன் அடிப்படையில்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 1 lakh ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50,000 வச்சுக்கணும். ஸோ ஆவரேஜாக ஒரு 4-5 ஸ்டாக் நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து MTF ஃபெசிலிட்டி தராங்க, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. அந்த அடிப்படை பார்த்தாலும் 1:4 தராங்க. 2 lakhs இருந்ததுன்னா 8 lakhs வரை நம்ம பண்ணிக்கலான்னு. பட் இதில் நான் 2 lakhs நான் போட்டு வச்சுருக்கேன். பட் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த பொசிஷனை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரேட் பற்றி பார்க்கலாம். நன்றி.